இலங்கையில் மத்திய அரசும் மாநில அரசும் தனித்தனியே செயல்பட்டு வருவதாக வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், வடக்கு மாகாண மக்களின் வளர்ச்சியில் அதிபர் ராஜபக்சே தலைமையிலான அரசு அக்கறை காட்டுவதில்லை என்று குற்றம் சாட்டினார். அதாவது வடமாகாணத்திலே சமாந்திரமான இரு நிர்வாகங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆளுநர், பிரதம செயலாளர் அவர்களோடு சேர்ந்த சில அலுவலர்கள் ஒரு புறமாக சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். அது மத்திய அரசாங்கத்தினுடைய அனுசரணையின் கீழ். எங்களை பொறுத்தவரையிலே மறுபுறமாக வடமாகாண முதலமைச்சர், எங்களுடைய அமைச்சர்கள், வேறும் சில அலுவலர்கள் வித்தியாசமாக அல்லது புறம்பாக தங்களுடைய வேலைகளை கொண்டு நடத்துகின்றார்கள். இவற்றிலே சில நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய பிரதம செயலாளரோடு தொடர்புகள் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டாலும் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை வெவ்வேறாகத்தான் நடாத்தி கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், அரசாங்கம் எம்மை எங்களுடைய, அதாவது மக்களினுடைய பிரதிநிதிகள் என்ற முறையிலே எங்கள் வேலைகளை செய்து கொண்டு போக பல விதங்களிலும் தடைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவதன் மூலம் அரசியல் தீர்வு கிடைத்துவிடாது என்று கூறிய விக்னேஸ்வரன், மாநிலத்திற்கு அவசியமான தேவைகளை மத்திய அரசிடம் கேட்டுப் பெறும் நிலை இலங்கையில் தற்போது இல்லை என்றார். அரசியல் தீர்வு என்பது 13வது திருத்த சட்டத்திலே இருக்க முடியாது. அது ஏனென்றால் அந்த ஒற்றையாட்சியின் கீழ் சகல அதிகாரங்களும் மத்திய அரசாங்கத்தின் கைகளிலே இருக்கும் போது அவர்கள் எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தருகின்றார்களோ அதைத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாமே ஒழிய, எங்களுக்கென்று சில உரித்துக்களை நாங்கள் பிரத்யேகமாக பெற்றுக்கொள்ளும் ஒரு அவகாசம், ஒரு நிலை, ஒரு சட்ட ரீதியான ஒரு நிலைமை எங்களுக்கு இல்லாமல் போய்விடுகின்றது. நிதியம் சம்பந்தமாக அவர்கள் 6000 மில்லியன் நிதி தந்திருப்பதாக கூறுகின்றார்கள். எம்முடைய கைக்கு கிடைத்தது 1875 மில்லியன். மிகுதி 3599 மில்லியன். அரசாங்கம் தான் நினைத்தவாறு எந்தெந்த விதத்திலே அதனை செலவழிக்க வேண்டுமோ, எப்பேற்பட்ட செயல் திட்டங்களிலே அந்த பணத்தை போட வேண்டுமோ, யாரை கொண்டு அதனை செய்ய வேண்டுமோ என்பது சம்பந்தமான சகல விடயங்களையும் அவர்கள்தான் எடுத்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். ஆகவே இதிலிருந்து உங்களுக்கு தெரியும் எவ்வாறு எங்களுடைய நிர்வாக அமைப்புகள் சமாந்திரமாக வெவ்வேறாக நடைபெற்று கொண்டு வருகின்றது.